செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். OI டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ் இண்டிவிஜுவலாக நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் ஒரே நாளில் வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ வியாழக்கிழமை லீவ் இல்லையா, ஸோ அதனால் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ரெண்டுமே நாளைக்கு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ ரெண்டு இண்டிசஸ்லையுமே 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னையோட ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால இன்னையோட ப்ரிடிக்ஷன் வீடியோ நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. பட் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சு நம்மளோட ப்ரிடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சுன்றதை செக் பண்ணிடுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது என்னோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ், OI டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸை நான் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை இதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ EODயில் நம்ம இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறோமோ, ஸோ அதே மாதிரி EODயில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் காலையில் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டிக்கு அண்டு பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ரெகுலராக டெய்லி ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியில் 0 to 0 நம்ம வீடியோவில் கொடுக்குற ஸ்ட்ரைக்ஸ் ரேஞ்ச் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட அந்த ப்ரிடிக்ஷனையும் நம்ம இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துட்றோம். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுக்கும்போது கால் போட்டு ரெண்டு சைட்லையுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நான் என்ன மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10 9:15 நம்ம எப்பயும் என்னோட டைரக்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும் நம்ம இயர்லி மார்னிங் கொடுத்துருக்குறோம் இல்லையா ப்ரிடிக்ஷன். ஸோ அதில் கொடுத்துருக்கிற 4 டார்கெட்ஸில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகுன்ற ப்ரிடிக்ஷனையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருவோம் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஹைன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹையினா 199. ஸோ இந்த 100லேருந்து 80 பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைக்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் ஹை, அதே மாதிரி இங்கேயும் ஹை. ஸோ இது 122 வரைக்கும் போகணும் வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரைக்கில் போயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். நம்மளுக்கு இங்கே புட் சைடில் டார்கெட் இல்லை, ஸ்லோ மூவ்னு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம புட்டு பார்க்க வேண்டாம், கால் மட்டும் பார்த்தா போதும் இன்றைக்கி அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ 48,900 பார்ப்போம். ஃபஸ்ட்டு 48,900 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா. ஸோ அவங்க வந்திருந்தது நியர்லி ஒரு 90 ருபீஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனவங்க தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 199 ரூபா நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே அப்சைடு நல்லா ஒரு 258 ரூபா வரைக்கும் போயிட்டு அகைன் ஒரு டவுன் வந்துட்டு திருப்பி போகும்போது 238. ஸோ நம்ம இங்கே குவிட் பண்ணலனாலும் இந்த இடத்துல குவிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம இண்டிசஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது, ஒரு செல்லிங் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம்.
ஃபின் நிஃப்டியோட சார்ட் கொடுத்து ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது இண்டிசஸ். ஸோ இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ ஆனால் ஓவராலாக மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் ப்ரெஷர் இருக்கிறதுனால அது ஈஸியாக ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். எப்போனா 11:54 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க செகண்ட் டைம் போய் ரீச் ஆகிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 12 மணி. ஸோ இந்த இடம் ரீச் ஆகும்போது நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதுக்கு பாசிபிள் இருக்குன்றதும் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம புக் பண்ணியிருந்தாலும் ஸோ இங்கே 90 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 230 240 ரேஞ்சில் நம்ம புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் 49,100 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா அவங்க மிட் ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 45 ரேஞ்சில் சாலிடாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்மளுக்கு வந்திருந்தது ஹைன்றது 122 ரூபா 84 காசு. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே 147 வரைக்கும் போயிருக்காங்க. செகண்ட் டைம் போனது 131. ஸோ இந்த ரேஞ்சில் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 40க்கு பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 140லேருந்து 130ன்ற இந்த ரேஞ்சில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பியும் ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எங்கே பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நம்ம இயர்லி மார்னிங் என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸை தான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஓப்பன் முடிஞ்சு டைரக்ஷனல் வியூ கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னான்றதையும் நம்ம இயர்லி மார்னிங் கொடுத்த 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருவோம். ஓகே, வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துடலாம். நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,777 ஹையிலிருந்து லோ பார்த்தோம் அப்படின்னா 22,508. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,694ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,777 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் பார்த்தோம் அப்படின்னா 22,748. ஸோ 22,748லேருந்து 22,777ன்றதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சு நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் ரேலியை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,844. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,912. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் நிஃப்டியில் இருக்கணும் அப்படின்னா 22,591ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 22,508 வரைக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,537. ஸோ 22,537லேருந்து 22,508 அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை, அதாவது ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,441. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,373. ஒரு பாசிட்டிவாக சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, கேப் அப்பில் சின்னதாக ஒரு பாசிட்டிவ் அப் ஓப்பன் ஆகுறாங்க. 22,694லேருந்து 22,777ன்ற இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச்
நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சிலிருந்து இந்த பிரேக் ஈவன் ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்கன்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸை பார்க்கக்கூடிய 22,694ன்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா, ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 22,777ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,694ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் 22,591லேருந்து 22,508 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமிடியேட்டாக சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய 22,591ன்ற இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,591ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,508ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,694ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,591ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,650. ஸோ 22,650 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நியரர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் 600, 22,700. ஸோ இதை பிரேக் ஆகும்போது ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 700 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 800, 22,900. ஸோ மெல்ல மெல்ல அப்படியே ஸ்லோ மூவ்மெண்ட் ஆகி 23,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி டவுன் சைடில் 22,600, அடுத்த ஃபைன் சப்போர்ட்னா 22,500, அதுக்கு அடுத்ததாக 22,400. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸில் ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருக்குது. ஸோ ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி நம்மளுக்கு ரேஞ்சில் இல்லைனாலும் ரேஞ்சுக்கு அவுட்டரில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு சப்போர்ட் லெவலும் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு அவுட்டர்லேயும் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷரை நாளைக்கு இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகிறாங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ சேஞ்ச் பார்த்தோன்னாலும் நம்மளுக்கு புட்டை விட டபுள் டைம்ஸ் கால் சைடில் இன்னைக்கு டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஹை 49,020லேருந்து லோ 48,440. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 48,841 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 49,020 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 48,958. ஸோ 48,958லேருந்து 49,020ன்றதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க.
நாளைக்கு நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் ரேலியை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 49,165. ஸோ 49,165 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹையாக பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,310. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,619 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 48,440 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 48,502. ஸோ 48,502லேருந்து 48,440 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 48,296 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 48,151. ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 48,841லேருந்து 49,020 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இமீடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸை பார்க்கக்கூடிய 48,841 இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு மேலே அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது 49,020 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,841 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் 48,619லேருந்து 48,440 இந்த லெவலில் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி இமீடியேட்டாக நம்மளோட சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டை பார்க்கக்கூடிய 48,619 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும், ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா 48,619 அப்படின்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,440 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல நம்ம ஃபர்தராக ஒரு நல்ல டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 48,841 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,619 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 48,700 48,700 ஒரு நல்ல ஃபைட்டிங். அதேமாதிரி 600லேயும் ஒரு ஃபைட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் 49,000. ஸோ அதை பிரேக் பண்ணாங்கன்னா அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து 49,500 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 50,000 ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 48,500 அதை பிரேக் பண்ணி வந்தாங்க அப்படின்னா ஒரு மெல்ல மெல்ல நகர்ந்து 48,000. அதுக்கு அடுத்தபடியான சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 47,500. ஸோ ஓவரால் ஓய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லையுமே இவனாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ புட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் இன்றைக்கி பில்ட் ஆகிருக்காங்க ஓவரால் ஓயில். ஸோ இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதேமாதிரி சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது ரேஞ்சில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அதேமாதிரி சப்போர்ட் ரேஞ்சிலையும் இருக்காங்க, அவுட்டர்லேயும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் பில்ட் ஆகிருக்காங்க.
ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஒரு மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோன்னா நம்மளுக்கு காலை விட புட் சைடில் இன்றைக்கி டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,600 22,800. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி பிரேக் வந்து நம்மளுக்கு இங்கே கிளியராக இல்லை, ஆனால் பிரேக் ஆனிச்சுனாலும் ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நேத்தோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் நேத்தோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு டவுன் சைடில் பிரேக் பாசிபிள், ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,650. ஸோ நம்மளுக்கு வந்திருக்க சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,600. ஸோ நியரர் டு சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை ஓப்பன் ஆகி 22,600 பிரேக் பண்ணாலும் சரி, 22,600க்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு அகைன் 22,600 பிரேக் பண்ணாங்க மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட 22,800 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நிஃப்டியில் 22,600 இந்த லெவலை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கணும். அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 48,700 49,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு வால்டலான மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு தான் வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பட் பிரேக் வந்து வீக்கான பிரேக். ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நேத்தோட ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நாளையோட பிரேக்கிங் கண்டிஷன் கிளியராக இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்ட். ஸோ ஓவராலாக ரெண்டுத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 48,700 நம்மளோட சப்போர்ட் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே 48,700 இந்த லெவலுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,600 இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,700 இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் 0 to 0 எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 48,500 49,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமே, ஆனால் ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நிஃப்டி 50ல் பார்த்தோம் அப்படின்னா 22,550 22,750 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் நிஃப்டியில் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் உங்களோட என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏடேட் அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி நம்ம இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை தான் நம்ம ஏர்லி மார்னிங் 6 to 7:30 அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு 9:10 9:15 டைரக்ஷனல் வியூ நான் கால் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட்டில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும் நம்ம ப்ரிடிக்ஷனில் காலையில் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் 4 டார்கெட்ஸில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற அந்த ப்ரிடிக்ஷனையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன்ஸாக அதை ஷேர் பண்ணுறோம்.
மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.